திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். செப்டம்பர் 26ஆம் தேதி தேனி, தென்காசியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் புரட்டி போட்ட அதி கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் மக்கள் அவதி. வட மாநிலங்களில் களை கட்டும் துர்கா பூஜை. கொல்கத்தாவில் ட்ரோன் மூலம் வாழ்த்து. துர்கா பூஜையையொட்டி போபாலில் பூரி ஜெகநாத் கோயில் மாதிரி பக்தியுடன் தரிசித்து செல்லும் பக்தர்கள். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. அக்டோபர் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பேரவையினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டியை குறைத்திருந்தால் மக்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகி இருக்கும். மாநில அரசை தண்டித்து இந்தியா வளர முடியாது என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. திமுக எம்பி கனிமொழி கூறியது போல் அதிமுக அலுவலகம் டெல்லியில் இல்லை, சென்னையில்தான் உள்ளது. தேவைப்பட்டால் வந்து பார்க்கலாம் என கனிமொழிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. டிடிவி தினகரனை சந்தித்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வலியுறுத்தியதாக அண்ணாமலை பதில். விரைவில் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க உள்ளதாக பேட்டி. எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்றோம். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த நவம்பர்ல முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க கிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன், மறுபடியும் நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, யோசுங்க அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணன் வந்து என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும். சட்டமன்ற தேர்தலையொட்டி ஒவ்வொரு திமுக எம்பிக்கும் 3 முதல் 4 தொகுதிகள் வரை பொறுப்பு. வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கியிருக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு.
தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை. பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் பங்கேற்பு. ஜிஎஸ்டி குறைப்பின் முதல் நாளில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். ஏசி, டிவிகளின் விற்பனை 2 மடங்காக அதிகரிப்பு. அசாமிய பாடகர் ஜுபின் கார்க் இறுதிச் சடங்கில் ஏராளமான மக்கள் பங்கேற்பு. பல்லாயிரக்கணக்கானோர் கூடியதால் ஸ்தம்பித்த கிராமம். கொச்சியில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்விராஜ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை. பூட்டான் வழியாக சட்டவிரோதமாக சொகுசு கார்களை இறக்குமதி செய்த புகாரில் விசாரணை. காந்தாரா சாப்டர் 1 படம் பார்க்கும் வரை அசைவம் சாப்பிடாமல் இருக்குமாறு வெளியான போஸ்டரால் சர்ச்சை. உணவு என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது, அதில் விதிமுறைகள் சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என நடிகர் ரிஷப் ஷெட்டி விளக்கம். ಹೆಚ್ಚಿನ ಅಂಶವಾಗಿ ಅದು ಒಂದು ಸ್ವಲ್ಪ பேருந்து நிலையங்களில் அரசு சார்பில் 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்களை மீண்டும் விற்பனை செய்ய ஏற்பாடு. ஒப்பந்த புள்ளி கோரியது அரசு விரைவு போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடரும் போராட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் கடலில் கருப்பு கொடியுடன் இறங்கி போராட்டம். கோடியக்கரையில் தங்கி மீன்பிடித்து வரும் வெளிமாவட்ட மீனவர்களால் வாழ்வாதாரம் பாதிப்பு என புகார். வெளியேற்றுவரை போராடுவோம். மதுரையில் ஐடிஐ மாணவரை சக மாணவர்கள் ராகிங் செய்து நிர்வாணப்படுத்தி தாக்கிய விவகாரம். 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே வெல்டிங் பணியின் போது காலியான பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறி விபத்து. அதிர்ச்சியில் தொழிலாளர்கள் 4 பேருக்கு நெஞ்சுவலி. $84,000 எட்டியது 1 சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு $560 அதிகரிப்பு. சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ஆசம் கான் 2 ஆண்டுகளுக்கு பின் இன்று விடுதலை. முன்னெச்சரிக்கையாக உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு. லடாக் திருவிழாவில் பாராகிளைடிங் சேர்ப்பு. சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை. ये जो पैराग्लाइडिंग शो था वो भी स्टार्ट हो गया. वो वाली जो हिल है वहाँ
அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் ஆஜர். சட்டவிரோத சூதாட்ட செயலி விவகாரத்தில் அதிகாரிகள் விசாரணை. ஐநா சபையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது பிரான்ஸ். காசா மீதான போரை நிறுத்த கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆதரவு. Et le peuple palestinien. Je déclare que la France reconnaît aujourd'hui l'État de Palestine. நேபாளத்தை தொடர்ந்து பெருவிலும் அரசுக்கு எதிராக வெடித்த ஜென்சி இளைஞர்களின் போராட்டம். தலைநகர் லிமாவில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளு. இத்தாலியின் பல்வேறு நகரங்களில் கனமழையால் வெள்ளம். பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்ட வீரர்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். இந்தியாவில் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டுக்கும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் தொடர்பு இருப்பதாகவும் விமர்சனம். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.